அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது மிக அற்பமான வாழ்க்கை, சீக்கிரம் முடியக்கூடிய வாழ்க்கைங்க. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை, படிப்பு தேவை, வசதி தேவை. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது இல்லாமல் இந்த உலகத்தில் அதே நேரத்தில் இவைதான் இந்த உலகம் என்றும் சொல்ல முடியாது. பணம் இருந்தால் தான் வாழ முடியும், பதவி இருந்தால் தான் வாழ, வசதி இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவைகள் இல்லாமல் வாழ முடியும் என்று 2ம் தேவை. அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று சொன்னால், தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை இலை இருக்கிறது அல்லவா? இந்த தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் கூட, அந்த தண்ணீர் அது மேலே என்ன செய்யும் ஒட்டாதுங்க. அதேபோல கடலில் பார்க்கின்றோம், மீன்களை பார்க்கின்றோம். அந்த கடலில் தான் அவர்கள் வாழ்கின்றன. அங்கு தான் பிறக்கிறது, அங்கு தான் இறக்கிறது. அங்கு தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடலில் தான் அந்த மீன்கள் என்ன செய்யுதுங்க, கழித்து கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த மீனை எடுத்து நாம் சமைக்கின்ற பொழுது உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். கடல் நீர் உப்பாக இருந்தாலும் கூட, அந்த கடலில் தண்ணீரில் அது வாழ்ந்தாலும் கூட என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த உப்பினுடைய தன்மையை அதன் உள்ளே ஏற்றுக்கிறது இல்லை, மீனுடைய உடம்பில் ஏற்றுக்கிறது இல்லை. நாம் என்ன செய்கிறோம், மீனை உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். இதுபோல் தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு எல்லாம் தேவை. அதே நேரத்தில் அந்த தேவைகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மூழ்கி விடாமல் மறுமையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். மறுமை வாழ்க்கைக்கும் நாம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.